வந்த சாமியார் அவர் நாரதரா இல்ல நாரே வதரா? வந்த சாமியார் கானங்களை பாடினார். இங்கே இருவர் கணேஷ் போயில போடுறாங்க. அது கணேஷ் போயல கிடையாது, கணேசன் போயலை. கைதட்டலாம். எதுவுமே சொல்ல மாட்டேன், மயிரை புடுங்கு. கணேஷ் போயல எப்படி போடுவாங்க? யானை கதைன்னு கேட்க, நீ படிக்கிறா படிடா. யானை கதை இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா தெய்வங்கள் ஒன்று சேரும் நேரம். அந்த சாமியார் நாரதரா இல்ல உன் அண்ணனா? பார்க்கலாம். எத்தனை சாமியாரை பார்த்திருக்கிறேன். என்னப்பா என்னப்பா கிளம்பிட்டா? வேகமா வாங்கிட்டு வாய். பேசாம இன்ஜினை பெட்ரோல் பங்க் கொண்டு வருவேன், இழுத்துட்டு போ. இன்ஜினு பெட்ரோல் பல்க்கு பயலுகடா பயலுகடா கொடூரமா. நாரதருக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு அந்த ஆள் நாடுகள் சாகலாம். என் தம்பிகள் சொல்லி விட்டாங்க, அவர் ஒண்ணுமே தெரியும். ஆமா, நீ அந்த நாரதர் கிளாஸ் மட்டு போடா. ஏத்தா அந்த 16 ரூபாயில உட்கார்ந்து பொம்பளையாளுக குற்றாலத்துக்கு வந்த மாதிரி தெரியுது. வணக்கண்டா செவரு பயலுகடா, செவத்துல சாஞ்சிருக்காங்க. இல்ல நாரதர் செந்தில் குமாரா இல்ல இந்த சென்னாய் குமாரா? பாரு, 200 ரூபா சம்பளம் கொடுத்தா இவன் நாரதரா வரானா? அப்போ 170 ரூபா தர்றேன், யாராவது பாப்புன்னு குறையா? ஓசா ஓசு அந்த கப்ளிங். தம்பி யாராவது ஒரு ஆளுங்க வா, ஏத்துரா. என்கிட்ட நான் கரலை பூதி செய்ய வேண்டும். டேய் நீ வர வேணாம், நீ என்னைய கேள்வி கேப்ப. யோ யோ வாங்க மிஸ்டர் ஒல்லி முண்டை. சும்மா ஒன்னும் சொல்லல. உசிலம்பட்டி என்றால் என்ன? கைதட்டலா. ஏ மயிரை புடுங்கிட்ட. ஒரு வார்த்தை சொன்ன பாஸ் ஆயிட்டாரா? இரு, உன்னுடைய பேர் உன்னுடைய தம்பி எக்கோ நான் பாய். உன் பேரு அங்க சொல்லு, கடாப்புல அந்துவங்க. உன் பேர் நவனி, உன் மனைவி பெயர் இந்த வாரு. இப்ப தேன் குடும்பத்தில் சண்டை எடுத்துட்டு போறாங்க. உங்களுக்கு எப்ப கல்யாணம்? 21 வயசு. இதுக்குள்ள கைய வரீங்களே, ஓசை பாக்குறீங்களா? என்ன பண்றீங்க? இருங்கடா. படிச்சு என்ன செய்வீங்க? மண்டி ஓடுவீங்களா? படிச்சு என்ன செய்வ? என்ன வேலைக்கு? என்னடா படிப்ப? என்ன படிப்ப? தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல். தம்பி நீங்க அவனுக்கு எடுத்தது போதும் பொத்து. என்ன படிப்பேன்னா புக்கில் படிப்பேன்றான்டா. புக்கில் தான் படிப்பேன், அப்புறம் என்ன பாத்ரூம் சுவத்தில் படிப்பேன். மிஸ்டர் நல்லா முண்டை. ஒரு சின்ன கேள்வி, நீங்க ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஆண்பால். ஆம்பாலோ ஆவின் பாலோ சீம்பாலோ? ஆம்பளை பிள்ளையா நீ பொம்பளை பிள்ளையா? எதை வச்சு ஆம்பளை பையன்ற? டேய் இருங்க, அவன் சொல்றத பார்க்க. எதை வச்சு நீ ஆம்பளை பையன் சொல்லு? எதை வச்சு நீ ஆம்பளை பையன்?
வேணாம்டா. நீ வேணாம். கனகத்தில் பாட்டு சார் போய் கனகத்தில் பாட்டும் பாடிக்கின்ற சாமி. ஹலோ, நாரதர் வர நேரமாகி விட்டதால் எல்லாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போற மாதிரி. அந்த அளவுக்கு ஆயிடும். தூங்கிட வேண்டியதானே. பிஜே சிக் சிக் சா சிக் சிக் சா. ஏய் ஆடு. சிக் சிக் சி. வேற வழி இல்லப்பா. எந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நாடாடினாத்தையும் பொழைக்க முடியும். பிஜே ஆட சொல்றேன். ஏதாவது பாடு சொல்லு, நான் பாடுறேன். நீங்க மியூசிக் மட்டும் பண்ணுங்க. பாடுங்க. ராக்கோணி ரெண்டும் முழிச்சிருக்கு, கண்ணு தூங்காம தவச்சிருக்கு. நீங்க தாண்டா ஏவி விட்ட பாவி. எங்க வயிற்று பொழப்புக்காக நாங்க தீக்குழி இறங்கல, கம்பெனி நடக்கல. வாழ்க வளர்க, தொழில் சிறக்க. வாழ்க தொழில் சிறக்க மனமார வாழ்த்துகிறேன். தாங்கள் அங்க வர ஒருத்தன் யாரு? அக்கா மக்க சேர்ல கார் ஓட்டுனேன் பாடுறா. இவன் தாண்டா டிரைவர். செட்டுக்காரனா. தற்சமயம் ஆடு களத்தை அலங்கரிக்க வருகின்ற காலை இந்த பூதிபுரம் அடியில் பிறந்து இந்த ஜெயமை செட்டுக்காரருடைய காலை. என்னடா அது சேர எப்படி ஓட்டுறானா? சேரை எப்படி ஓட்டுறானா? வண்டி எப்படி ஓட்டுவான்? வண்டிக்காரே சொந்த ஊரு மதுரை. ஏய் சண்டிச்சானா செய்யலாமா குதிரை போறா. ப்ரோ சேர தள்ளிட்டு வாங்க. ரிவேஸ் எடுத்து வாங்க, வண்டியை ரிவேஸ் எடுத்து வாங்க. ஏய் வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை. சந்திச்சாலாம் செய்யலாமா குதிரை. அவனை பிடிச்சு வாங்க, கொண்டு வாங்க. அவனை இங்க தூக்கிட்டு வாடா. கொண்டு வா மேடைக்கு. சாமிட்ட விபூதி வாங்குவோம். பாடி பறந்த கிளி பாத மறந்த பூமானே. எடுத்துக்க, அப்படியே எடுத்துக்க. கிரிச். அவன் அழுக மாட்டான், உன்னை அழுக வச்சிருவேன். வாங்க, ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. மைக் இறக்கி வை, மைக் இறக்கி வை. நான் பிறந்த காரணத்தை சிரிப்பு வருது சித்தப்பு. இந்த செஞ்சட்டு அழுதுட்டான்டா சித்தப்பு. கொண்டு போ. அவனை அழுக வச்சு விட்டாங்க சித்தப்பு. நாளைக்கு லைவ் ஃபேஸ்புக்கில் வந்துடுவேன். லைவ்ல பார்த்தியா? அவன் தங்கம். ஓகே ப்ரோ. கேள்வி கணையை தாங்கள் துவக்குறீர்களா, இல்லை நான் கேள்வி கணையை தொடுக்கட்டுமா மிஸ்டர் எலுமட்டு மண்டை? கேள்வி கணையை தாங்கள் தொடுக்கிறீர்களா, நான் தொடுக்கிறேன் என்று கேட்கிறீர்கள். வேற என்ன பண்றது? யாராவது ஒரு தொடுத்தே ஆகணும். என்ன வந்தாலும் பார்ப்போம். சரிங்க, கேள்வியை நீங்க கேட்கிறீங்களா நான் கேட்கவா? அவங்க ஐயாவுக்கு கொடை உடைக்க வந்திருக்கேன். தம்பி அப்படியே லெஃப்ட்ல போய் ரைட்ல போய் முனியாண்டி டீ கல்ல ஊத்திட்டு போங்க. கொண்டு வா. அது மசுறு, அது முகரம். ஏன் வருது எதுக்கு வருதுன்னே அதுவும் தெரியாது, இதுக்கும் தெரியாது, எதுவும் தெரியாது. சரிங்க, நல்ல விஷயமா பேசலாம். கேள்வி என்பது என்ன? என்னது? எதுக்கு கேள்வியா கேட்கிற? கேள்வியா கேட்கலாமா? நான் கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கேள்வி என்றால் என்ன என்றால், நான் என்னது கேள்வி என்றால் அதற்கு பேர் பாத்தீங்களா? என்னங்கயா? எங்க அண்ணன் முன்னாடி வந்தான் பாத்தீங்களா? அவன் கண்ணு வைக்க வந்திருக்கான், அவன் தண்ணி ஊத்த வந்திருக்கான். என்ன கண்டாலி மன மெதுவா போச்சுன்னா ஓடி போயிட்டேன், ஆளை காண. இதுல எது மரம் மேல இருக்கதா கீழே இருக்கதா? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு.
தம் நம் டம் தம் நம் நம் தம் வனம். சரிங்க, நல்ல விஷயமா பேசலாம். இடம் என்ன இடம்? காம்பவுண்ட் சவர். டேய் டேய், எதையாவது கிளப்பி விட்டு போயிடாத. உனக்கு கிளம்ப முடியாது. ஏன்னா இல்ல, இது என்ன இடங்கிறத நல்ல காற்று வீசுகிறதே. தம்பி இருங்க, அவர் இப்ப பாரு, அவரை லூஸ் ஆக்கி விட்டுறேன். மறுபடியும் கேளுங்க. இது என்ன இடம்ங்க? கொச்சக்கயர். அட போடா. ஏய், இடத்தை பத்தி கேட்கிறேன், கொச்சக்கயரை பத்தி சொல்லிட்டு இருக்க. இடம் பலகா மேடை. வம்பனி அரை வாங்கிட்டு போறேன்னு நினைக்கிறேன். வம்பா அரை கா சப்பு எல்லாம் முக்காக்களை வாங்கிட்டு போலாம்னு பாக்குறேன். விழுந்து தொலைச்சிடாத மிஸ்டர் செனமுண்ட. வர்றாங்க எதுக்கு வர்றாங்கன்னு தெரியல. சரி, நான் கேட்கிற கேள்வி நீ ஏய் அதா, நான் கேட்கிற கேள்வி சரியா பதில சொல்லு. இதை கொண்டு என்னை அடித்து தற்கொலை செய்து விடுறாயா? அது நடக்கத்தான் போகுதுன்னு நினைக்கிறேன். கர்ண செய்கிறாயா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுமா? முடியல என்னால. கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, சரியா? இது என்ன இடம்னு கேட்டேன், அதுக்கான இடத்தோட தகவலை சொல்லுங்க தம்பி. உடந்த ஓயாம சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. என்னதே இப்போ ஓயாம உங்களுக்கு என்னதே வேணும்? இடம் கேட்டேன். என்ன தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கீங்களா? என்ன சும்மா கேட்டா அதுக்கான பதில சொல்றா. இடம் பேரு நாடக மேடை. வேற என்ன சொல்லணும்? பழக மேடை. இதை இன்னும் என்ன இது இடம்? என்ன இடம்? நீ இடத்துக்கு இந்த இடத்துக்கு கதையின் சாராம்சம் வேள்விமலை சாரல். அப்படி சொல்ல, வேள்விமலை சாரல். ஆமாங்க. இது என்ன நிலம்? என்ன நிலம் அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. யாருக்கு புரியாது? எங்க உனக்கு புரியாதா? கிராமத்து மக்களுக்கு. அவங்களுக்கு புரியும், உனக்கு புரியுமா? எனக்கு தெரியும், புரியும். என்ன கரவும்பை? கரம்பை கிடையாது, இது ஆலோ பிளாக். இது என்ன கல்றா? செங்கல் குருண மருந்து. எம்சான் பேசுங்க. நான் பேசுற மட்டும் நான் சொல்றத திருப்பி சொன்னீங்கன்னாவே நீங்க பெரிய விஷயம். என்ன சொல்றதே தெரியாம தான் தெரியும். இல்ல இல்ல, ஏன்னா சொல்ற விஷயத்தை திருப்பி சொன்னீங்கன்னாவே பெரிய விஷயம் தான். 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. கதைகள் 2. இந்த உலகத்திலே அண்ணன் தம்பி இப்படித்தான் வாழணும், அண்ணன் தம்பி இப்படி வாழக்கூடாது 2 கதைகள் எடுத்துக்கூடியது. ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். மண்ணாலானது. அதே எது? அதே நான் அப்புறம் தேவையில்ல, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். மண்ணாலானது என்னன்னு கேட்டேன். மண்ணாலானது மணல். எம்சான் பீசான். மண்ணாலானது மகாபாரதம், பெண்ணாலானது ராமாயணம். அப்படி சொல்லுங்க. 2 வித்தியாசம் தெரியுமுங்க. தெரியாத கேள்வி கேளுங்க. அப்புறம் ஒரு கேக்குறதுக்கு மட்டும் பதில சொல்லு. சரியா சொல்லுவீல்ல? சரியா சொல்லு. மகாபாரதம்னு ஒரு காவியம் இருக்குல்ல? இருக்கு. மகாபாரதத்தோட கதாநாயகன் யாரு? மகாபாரதனுடைய கதாநாயகன் தெரிசா. அத யாரும் தெரியாதா? அவன் தான் காராபூந்தி கணேசன். அடி ஆட்றா அவனே, ஆட்றா. அல்ல எலமடு. மகாபாரதம். மகாபாரதத்தினுடைய கதாநாயகன் யாருன்னா சுருளிராஜன், எம்கேஆர். சொல்ல நம்மள பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் இருந்தாங்க மகாபாரதம். பஞ்சல வேண்டவங்க 5 பேர், காட்டுல வேண்டவங்க 7 பேர். கை தட்டலாம். உங்கள்ட்ட பேசவே முடியாதுடா. என்னங்க ஐயா? அதுதே ஏதாவது நல்ல படிச்ச நாரதர், எங்களை மாதிரி படிச்ச ஆளு வரையில நாரதர் படிச்ச ஆளா வரணும். என்ன கேட்டாலும் நாங்க சொல்லிவிடுவோம்ல. ஆமாம். நானா ஏபிசிடி நான் சொல்லுவேன். 26 எழுத்து. நாளை கழிச்சாவா? நாளை கழிச்சேன்னா 22. நீ ஏதோ ஆந்திரா பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்க. தமிழ் நாரதரன் நினைச்சிட்டேன். நான் சொல்றேன் ஏபிசிடி. சொல்லுங்க. ஏபிசிடி உங்க ஒப்பேன் தாடி வந்தா வாடி வரலைனா போடி. போடி போடி போடி. வாங்க சாமி. கத்தாம வாயா, சேர விட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க அவங்க. என்னடா நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க ஒண்ணு பதில் சொல்றீங்களே. பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் இருந்தாங்க. பஞ்ச பாண்டவர்கள் ஐவர் யாராருங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. மூத்தவர், அதற்கு இளையவர், அதற்கு இளையவர், அதற்கு இளையவர், ஆக மொத்தம் 5. இப்படி பேசினா எப்படி நான் சொல்றேன்? ஆமா. பஞ்சபாண்டவர்கள் எத்தனை பேர்னு சொல்றேன்? பஞ்சபாண்டவர் மொத்தம் 5 பேர். 5 பேரிலே மூத்தவன் அண்ணன், அதுக்கடுத்து அண்ணன், அதுக்கடுத்து
அண்ணன். அதுக்கடுத்து அண்ணன். அதுக்கடுத்து அப்படி சொல்றா. ஏன்னா கையில பிள்ளை வச்சிருக்கேன் போய் உழைச்சுக்குவியா நீங்க நல்லா. கேளுங்க. தர்மன், தர்மர், செனை, நெய், உரல், உலக்கை, ஈட்டி. நீங்க வாங்க, நீங்க சொல்லுங்க. நான் கதைக்கே போகல. நான் வேற விஷயத்தை நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க சரியா பதில் சொல்லுங்க. என்ன வேணா தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். ஆமாங்க. தர்மன் யாருக்கு பிறந்தவன்? தர்மன் அவங்க அப்பனுக்கு பிறந்தவன். தெரியும். நான் போனேன் பேரு காலத்துக்கு போயிருந்தில்ல. ஆமாம், அங்கதான் உசிலம்பட்டி சிஎஸ்ல பிறந்தேன். தெரியும் அதெல்லாம். பீமன் யாருக்கு பிறந்தவன்? பீமி அவங்க ஆத்தாளுக்கு பிறந்தவன். அவங்க ஆத்தா அவனை பெக்கப்பட்ட பாடு எனக்கு தெரியும். நான் பல்லுகிட்ட கடிச்சு. தர்மன் அவங்க அப்பாவுக்கு பிறந்தேன். நீங்க சரியா தான் சொன்னீங்க. சொல்லு. ஏன் தெரியுமா? தர்மன் யம தர்மனுக்கு பிறந்தவன். பீமன் அவங்க அம்மாவுக்கு பிறந்தானா வாயுதேவன். வாயுதேவனுக்கு பிறந்தவன். ஆமா. அடுத்தபடியாக அர்ஜுனன் யாருக்கு பிறந்தான்? அர்ஜுனே அவங்க பெரியப்பாக்கு பிறந்தவன். என்ன முடிஞ்சு சத்த நேரத்துல அவங்க ஊர்ல திருவிழா வச்சிருந்திருக்காங்க. அர்ஜுனே ஊர்ல அவ பொழுது அவங்க பெரியப்பா விருந்தாடி வந்திருக்காரு. விருந்தாடி வந்தவர் விவசாயம் பார்த்திருக்காரு. அப்பதான் அர்ஜுனே பிறந்திருக்கான். இதுக்கு மேல இப்ப எப்படி விளக்கம் சொல்றது ஐயா? அருமையான கைதட்டுங்க. தேவேந்திரனுக்கு பிறந்தவன். ஒரு கொட்டாச்சி எடுத்துட்டு போய் இல்ல ஐயா பக்கமா கொஞ்சம் பிடிச்சிட்டு வாங்க. தேவேந்திரன் யாரு? அர்ஜுனனுக்கு பெரியப்பா அதே முறை வரும். நீங்க கேட்டு பாருங்க. உடனே தப்புல எப்படி சொல்லுது? எங்க அண்ணன் நோட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க. கண்டாலுமே படிக்க வச்சிருந்த நோட்டை எடுத்துட்டு போயிட்டாரு. எனக்கு எழுதி கொடுத்தா இதை இவன் தூக்கிட்டு போயிட்டு. சரிங்க. நகுலன், சகாதேவன் யாருக்கு பிறந்தவர்கள்? நகுலன், சகாதேவன் அது அந்த ஆமா சாம மொகர அசுவினி தேவர்களுக்கு பிறந்தவன். ஆமாங்க. பாருங்க, தர்மன் யமதர்மனுக்கு பிறந்தவனால ஆமா. தர்மன் என்ன விஷயத்துல புத்திசாலியானவன்? தர்மனாகப்பட்டவர் ஆரம்பத்திலே சிக்கன் ரைஸ் கடையிலே அண்ணன் கண்டுபிடிச்சு தர்மத்தில் சிறந்தவன். பொய் சொல்லா மெய்யன் அப்படின்னா தர்மத்தில் சிறந்தவன். ஆமாங்க. பீமன் எதற்கு சிறந்தவன்? பீமன் உனக்கு விசிறி மாட்டியா? சொல்லு. என்ன கேட்டீங்க? என்ன கேட்டனா? ஏடா கேக்குற கேள்ல கூறுறத கூறுறான். வம்பார வாங்கினோடா. இப்ப அது என்னத்த சொல்லாம விட்டுட்டான். கேளு. எங்க இருந்தா சாமி அட்ரா மண்டையில கேளுங்க சாமி. அப்படி பேசு. பேச தெரியாது உனக்கு? இதெல்லாம் பீமனுடைய தன்மை என்ன? தன்மையா? என்ன தன்மை? கண்ணா லட்டு திங்கி ஆசவா கச்சா. அவன் வேலை செய்யாம பாத்துக்கிறது உன் வேலை. பீமன் மல்யுத்தத்தில் சிறந்தவன், பலசாலி. அர்ஜுனன் எதற்கு சிறந்தவன்? தம்பி அப்ப நான் எதுக்கு இருக்கேன்? எவன் எதில் சிறந்தவன்? 1947 அடகொண்டா போயிட்டு இருக்கு. ஏ ஜூலி அங்கே போகாத. இவன் எதுல சிறந்தவன்? இவன் எதுல சிறந்தவன்? யாரு? ஒளிபெருக்கியை இயக்குவதில் சிறந்தவர் அவர். அவர் உனக்கு இப்ப லூஸ் குடிச்ச மாதிரி இல்லையா? இருக்குதா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும். சுவாமி, தங்கள் தேடி வந்தது மானா மங்கையா? சரிங்க. அர்ஜுனன் வில்லாளி, நகுலன் சகாதேவன். நகுலன் யாருன்னா குதிரை ஏற்றத்தில் சிறந்தவன், சகாதேவன் சாஸ்திரத்தில் சிறந்தவன். பஞ்சபாண்டவர்கள் 5 பேர். உண்மை. உங்கள்ட்ட போய் இந்த கேள்வியை கேட்டேன். ஏன் உங்க சிரசு வெடிக்க கூடாது? சரி இருக்கட்டா. உள்ள ஆளாலும் சோன்னு ஒரு சத்தம். இப்போ எதுக்கு நான் சிரிச்சேன் தெரியுமா? எதுக்கு? இன்னும் கொஞ்சம் வேகமாக காற்று அடிச்சுன்னா உன் மசுறு கீழே விழு.
அதை தேர் ரசிக்கிறேன். உயிரை கொடுத்த நம்ம சாமிக்கு முடி காணிக்கன்னு மசரி ஏன் கொடுக்குறேன்? எதற்காக கொடுக்குறேன்? இவ்வளவு மசரி வச்சிருக்கீங்க எதுக்காக? நேத்தி கிடந்தேன். உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை கொடுக்க வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே சுவாமிக்கு நேர்த்தி கடனாக ஒரு கையை வெட்டி கொடுக்கலாம். கையை வெட்டினோம்னா அந்த கை அதோட ஊனமா போயிடும், முளைக்காது. காலை வெட்டி கொடுக்கலாம். காலை வெட்டி இருந்தோம்னா அதோட அந்த காலு நொண்டியா போயிடும், சரிங்க, முளைக்காது. தலையை கூட வெட்டி இருக்கலாம், கேட்டதுக்கு வெட்டக்கூடாது. எதற்காக தலையில இருக்கக்கூடிய இந்த முடிகாணிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய முடியை கொடுக்கணும். மீண்டும் மீண்டும் வலிக்க வலிக்க வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் முடி. அதற்காகத்தான் நேர்த்தி கடனாக உயிரை கொடுத்த சுவாமிக்கு தப்பு இல்ல. இது உன்னை நான் போகும்போது வெட்டுறது தப்பு இல்லை, போகும்போது வெட்டுறது தப்பு. முடிகாணிக்கை அப்படின்னா அந்த பூமியிலே குழந்தை பிறக்கும் பொழுது தலை தான் முதல்ல வரும். அதற்கு முன்பாக தலையில இருக்க முடியே இந்த பூமியை நோக்கி பார்க்கும். அதனால உயிரை கொடுத்து அறிந்து அறியாமல் தெரிந்து தெரியாம செய்தால் மன்னித்து அருள வேண்டும். அனைத்தையும் நான் மன்னிக்கிறேன். இந்த இடத்திலே அடுத்தவர்களை திணைக்காவல் உள்ளே அளவுல சோழி என்ற சத்தம். என் தங்கை மற்றொன்று எங்க தோழி பெண் அழைத்து வாருங்கள். இந்த பெண் தாங்கள் போய் அங்கே அமருங்கள் சுவாமி. ஏனந்த வனத்தில கொஞ்சம் விளையாட ரஞ்சிதமே வாடி, நம்மை ரம்மியமாகவே தெம்மாங்க பாடல நீ பாடி. ஏ ரஞ்சிதமே அழகு ரஞ்சிதமே வாடி, நந்தவனத்தில கொஞ்சம் விளையாட ரம்மியமாகவே பாடல நீ பாட. தம்பி அண்ணா, தம்பி தேங்காய் மண்டை அண்ணா, ஆக வேண்டிய காரியங்களை பா. எங்கே சொல்லுவதண்ணா? சாமி அழைத்து தோழி பண்ணி அழைத்து இனப்பெருக்கம் செய்வார். சுவாமி அதில் ஈடுபட மாட்டாரண்ணா. பிடித்து விடு. பிடித்து விட்டால் விலகி செல்கிறதுண்ணா. மொத்தத்தில் நீ வேற வண்டியை பிடித்து விட்டு ஓடு. அது வரைக்கும் நான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சிலையை பார்த்துக்கொள்ள. பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் அண்ணா. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சிறு வயதிலே இப்படித்தான் இருப்பார். அப்படியே கண்ணே ஓடியா. வயதில் ஈர தாமரை வாய்விட்டு சிரிக்காதா, வாய்விட்டு சிரிக்கும் மாலை வேளையில் தேன் சொட்டு தெரிக்காதா, தேகத்தில் எனக்கு தேன் கூடு இருக்கு தாகத்தை தனித்திடவா, ஆனாலும் நீ காட்டு இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு டான்ஸா? இல்லங்க, பாட்டை கேட்டு லூஸ் ஆயிட்டு. எல்லாம் லூஸா இருந்தே ஏற்கனவே. அமெரிக்காவில் இந்த பாட்டுக்கு நான் இப்படி தான் ஸ்டெப் போட்டேன். வேண்டாப்பா, அதுக்கு மட்டும் எனக்கு நான் பாட விரும்பல, விட்டு. நீ எதுக்காக கூப்பிட்டேன்னு சொல்லு. முத நம்ம இடத்துக்கு மேற்கொண்டு லூஸ் ஆக்கி சுவாமி வந்திருக்கிறார். நாடகத்தை கெடுக்க மாட்டேன். அதற்கு முன்னாடி என் தங்கையையும் அழைத்து ஆசீர்வாதம் வாங்குவோம் என்ற ஒரு காரணத்தினாலே தங்கச்சி நினைக்க நினைக்க மழை கிடைக்கிறடி, இதெல்லாம் சிவந்த மழைய வழியாட எடுக்கிறடி, கதை படிக்கிறடி, நினைவு வந்த மனதில் நின்று குரல் கொடுக்கிறடி, ஆடி முழுது நினைக்க நினைக்க மழை அடிக்கிறடி.
காரணம் என்ன? நம்ம இடத்துக்கு ஆ, மேலோகத்துல இருந்து நாரதர் வந்திருக்கிறார். தெய்வலோகவாசி பிரம்மான் புத்திரர் பார்த்தீரா? பேசுறீரா? பேசுறேன். நான் பார்க்கலாமா? பார்க்கலாம். அழையுங்கள். வாங்க சுவாமி. வந்தார் வரவேற்பது எங்களுக்கு குல பண்பு. அதான் தங்களுக்கு கொடுக்க வரவேற்பு எப்படி என்றால் தலைமா தவப்புதல் வருகவி உந்தல் தாமரை தாழ்வடைந்தே வாழ்கவே. தலைவா தவ புதல்வா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்தே வாழ்கவே. நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே நிறைவான குணம் கொண்ட அருள் வெள்ளமே நெடுங்காலமாய் வணங்காமுடி நெடுங்காலமாய் வணங்காமுடி அருள் கேசனின் புறம் காணல் இரடிலாறு யாரு வெல்வா இரழே இரள் உலகிலும் தலைவா தவ புதல்வா வருகவே உந்தல் தாமரை தாழ்வடைந்தே வாழ்கவே. அருவி புகழ் நீயே புகழ் மலை நீயே கருணை மகள் நீயே கந்தனின் தமிழ் நீயே. அருவி புகழ் நீயே புகழ் மலை நீயே கருணை மகள் நீயே கந்தனின் தமிழ் நீயே. தலைவா தவ புதல்வா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்தே வாழ்கவே. வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பண்ணி போண்டு வெள்ளை கவனத்தில் விட்டுறப்பா வெள்ளை அரியாசனத்தோடு என்னை சரியாசனம் வைத்த தாய்